ஏன் ஒன்றிய அரசை பத்தி எதுவுமே பேசல? உங்களுக்கு தான் பொழுது விடிஞ்சு பொழுது போனா மோடி மோடி மோடின்னு சொல்லி இங்க வண்டியை ஓட்டணும். அவர் ஏன் அதை செய்யணும்? உங்க சௌரியத்துக்கு ஒரு அரசியல் நடத்தணுமா? இரண்டாவது நான் கேட்கிறேன், நடக்க போவது சட்டமன்ற தேர்தலா நாடாளுமன்ற தேர்தலா? நடக்க போவது சட்டமன்ற தேர்தல், உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல். அது குறித்து அவர் பேச வேண்டுமா? இன்னும் 4 ஆண்டுகள் ஆட்சியில் 4 ஆண்டுகள் நிச்சயமாக நீடிக்க போகிற மோடி அவர்களை பற்றி பேச வேண்டுமா? நீங்க தான் மக்களை ஏமாற்ற அரசியல் செய்யணும், அதே அரசியலை விஜய் செய்ய வேண்டுமா? நான் கேட்கிறேன். ஆகவே மத்திய அரசோடு முரண்படுகிற விஷயங்களை பற்றி அவர் அறிக்கை வாயிலாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்க முடியும், ட்விட்டர் வாயிலாக தெரிவிக்க முடியும். ஆகவே அதை விஜய் செய்வாரானால் அது சரியாக இருக்கும். மேடை பிரச்சார கூட்டம் என்றால் திமுகவை தான் வெளுக்க வேண்டும், அவர் வெளுக்கிறார். ஆகவே வெளுக்கும் போது அடி வாங்கிட்டு அவன் அடின்றார் இவர் திமுக காரங்க. ஏன் என்ன மட்டும் அடிக்கிற, மத்திய அரசாங்கத்தை அடி அப்படின்னு. நீ வாங்கின அடிக்கு என்ன காரணம்? அந்த அடி நியாயமான அடியா இல்லையா? அதுக்குதான் பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லல. நேற்று தினம் பாவம் உதயநிதி அவர்களிடம் போய் இதை கேள்வி கேட்டிருக்கிறார். எரிச்சல் வந்திருக்கிறது. நான் அதையா வந்து கேட்கறீங்கன்ற மாதிரி அவர்கிட்ட போய் எப்பயாவது கேட்கறீங்களா அப்படின்றார். அதிமுகவினுடைய இடத்தை நோக்கி விஜய் நகர்ந்து நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். கோட்டையினை குறித்து பாராட்டி இருக்கிறார் அந்த கூட்டத்தில் விஜய். அவர் நமக்கு கிடைத்த ஒரு அசட் என்பதை போல. அது 2வது முறை. அதை தவிர மிக முக்கியமான அடுத்த சென்டென்ஸ், இன்னும் பல பேர் அதிமுகவிலிருந்து வருவார்கள் அவரை போல. அதிமுக சொல்ல இன்னும் பல பேர் அவரை போல வருவார்கள். அங்கிருந்து அர்த்தம் அவர்களுக்கெல்லாம் உரிய அங்கீகாரம் வழங்கப்படும். அப்படின்னா அது யாரு? அதிமுக தான். அதிமுக இல்லாமல் இல்ல, அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்களுக்கு அல்லது அதிமுகவில் இருக்க சஞ்சலத்தோடு இருப்பவர்களுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக அழைப்பு தான் அது.